அப்போ இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்ததில் வந்து இந்த டபுள் என்ட்ரி, இந்த இறந்து போனவங்க, இந்த விடுபட்டவங்களெல்லாம் கொண்டு வந்துடுவாங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ மத்திய அரசாங்கம் சொல்கிற விஷயமே என்னென்னா, இதில் வந்து இந்த டெத்து டெலீட் பண்ணுறது, டபுள் என்ட்ரியை வந்து டெலீட் பண்ணுறது, மைக்ரேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறது, இப்படியான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எஸ்ஐஆர் உடனே கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார், அதுக்கு அடுத்தாப்புல பிஎல்ஏ இருக்காங்க, எல்லா கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் அங்கே உட்காந்துருக்க போகிறான். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் சரிபார்க்கப்படுது, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு மை வைக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் அவர் ஓட்டை செலுத்துறாரு. டாமினேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இந்த மாதிரி டாமினேட்டிங் பார்ட்டிஸ் வந்து இப்போ எந்தெந்த ஓட்டெல்லாம் இல்லைங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலி அவன் அதை விஷயம் பண்ணுறான். நம்ம என்ன கொஸ்டின் பண்ணுறோன்னா, ஒரு கவர்மெண்ட்டு உங்களுக்கு இதை சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இப்போது எல்லா விஷயத்துலையும் வந்து இப்போ பேங்க்கில் ஆதார் இணைக்கல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுன்றீங்க, பேன் கார்டில் பண்ணலைன்னா க்ளோஸ் ஆகிடுன்றீங்க. எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுற ஆதாரை எதுக்காக நீங்கள் வாக்காளரில் மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணாமல் எதுக்கு வச்சுருக்கீங்க?